எல்லாம் வளர்ப்பு குட்டியெல்லாம் இருக்குண்ணா. ஆமாம். நான் பேசுங்க. கேட்டா ஓனர் பிடிச்சி பேசுமா இந்த குட்டி என்ன ரேட்டு? வளர்ப்பு குட்டியா அது? ஆமாம், வளர்ப்பு குட்டி தான். எவ்வளோ குட்டி இது? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் என்ன ரேட்டு சொல்லுவீங்க? அது ஜோடி 30 ரூபா. ஜோடி 30 ரூபா சொல்லுவீங்க? ஆமாம். சரி சரி சரி. பார்த்து அனுசரித்து கொடுத்தா லாஸ்ட் என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 28 ரூபா கொடுக்கலாம். 28 கொடுக்கலாம். ஆமாம். இது நாடு தானே? ஆமாம், நாடு தான். 2 நாடு தான். ஆமாம். இது கருவகடா, அது செங்கடா. இது அடி வைத்து கருவா இது? ஆமாம். அது செங்கடா. ஆமாம், கோயிலுக்கும். சரி 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 சரி. எல்லாம் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் இதெல்லாம்? இது 10 மாதம் அவ்வளோதான் இருக்கும். 10 மாதம் இருக்குமா? ஆமாம். சரி சரி. எல்லாம் 2 பல்லு போட்டிருக்குமா? பல்லு போட்டுக்காது. பல்லு போட்டிருக்காது. ஒரு தாண்டினா தான் பல்லு போடணும். ஆமாம். சரி சரி சரி. இதில் பொட்டா கடா 2 சேர்ந்து கிடக்குதா? ஆமாம், கிடாம் பொட்டேன் கிடக்கு. இது பொட்டை, இது செனாடு, அது அக்கடா. சரி 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 சரி. இது செனாடுலாம் என்ன ரேட்டு? அது 15 ரூபா. 15 ரூபாவா? ஆமாம். சரி சரி சரி. 15 ரூபா ஒரு ஆடு 15. ஆமாம், ஜோடி 30 ரூபா. பார்த்து அனுசரித்து கொடுத்தீங்கன்னா என்ன ரேட்டு கொடுக்கலாம்? 12 13 ரூபா கொடுப்போம். 12 13 கொடுத்துடலாம். ஆமாம். சரி சரி. அப்படி கீழே ஜோடி வந்து 25 24. ஆமாம், 26 அப்படி கொடுத்துருவோம். 26 அப்படி. ஆமாம், ஆடை பொறுத்திருக்கு. சரி சரி சரி. எல்லாம் ஆடு தானா அப்படி? ஆமாம், இலசு தான், 4 பல்லு. இலசு தான், வளர்ப்புக்காகும். ஆமாம். சரி சரி சரி. அந்த லாஸ்ட் கடைக்கு அந்த பெரிய கடைலாம் என்ன ரேட்டு சொல்லுவீங்க? அது 25 ரூபா சொல்லுவோம். 25 ரூபா சொல்லுவீங்க. ஆமாம். ஃபைனல்லாம் என்ன ரேட்டு கொடுக்கலாம்? 23 ரூபா கொடுத்துருவோம். 23 விட்டுறலாம். பல்லு சேர்ந்துருக்குமா அப்படி? பல்லு 4 பல்லு தான் இருக்கும். 4 பல்லுனா? ஆமாம். 4 பல்லுனா வளர்ப்புக்காகும். ஆமாம். ஆடுக்கு போடனாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சரி சரி சரி. பொடி குட்டி கிடக்க பொட்டு குட்டி அது என்ன ரேட்டு சொல்லுவீங்க? அது ஜோடி 15 ரூபா வருது. ஜோடி 15 ரூபா சொல்லுவீங்களா? ஆமாம். கடா குட்டியா பொட்டையா? கிடா குட்டி. அது லாஸ்ட்ல என்ன ரேட்டு கொடுக்கலாம்? 13 ரூபா கொடுத்துருவோம். 13 ரூபா கொடுத்துருலாம். ஆமாம். 6 ரூபா விழுதுன்னா ஒரு குட்டி. ஆமாம். சரி சரி சரி. எல்லா சந்தைக்கு போவீங்களா அப்படி? ஆமாம், எல்லாத்தையும் போகும். சரி சரி. வியாபாரி தானே நீங்கள்? ஆமாம். உங்கள் நம்பர் சொல்லலாமா? 93 93 84 84 23 23 23 23 25 27. 25 27. ஆமாம். ஓகே மக்களே, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கடா குட்டி ஆடு எல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, நன்றி. சேனலில் ஒரு புதிய கொடுப்போம். யூடியூப்பில் அடித்தா வந்துடும். இதெல்லாம் வெள்ளாடு செக்ஷன். இதெல்லாம் வளர்ப்புக்கு. மாமா இது யாருக்குள்ளதா? உங்களுக்குள்ளதா? சரி 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 சரி. இந்த கடைலாம் என்ன ரேட்டு மாமா? 11 ரூபா சொல்லுதீங்கண்ணா? சரி 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 சரி. லாஸ்ட்னா என்ன? 10னா தீர்ந்துருவோண்ணா? சரி சரி சரி. இந்த 2 எது பெருசா? 21 ரூபா தான் சொல்லுதீங்க. உடம்பு நல்லா இருக்குது குட்டிக்கு. ஆமாம். கறி நல்லா பொதிகை கோட் ஃபார்ம். கோட் ஃபார்ம். சரி. மாம்சம் உங்கள் நம்பர் சொல்லாமா? 97 88 42 54 89. ஓகே மக்களே, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கடா குட்டி, செம்மறி கடா குட்டி எல்லாம் வாங்கிக்கலாம். மாம்சம் வந்து எல்லா சந்தைக்கும் வருவாங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்க்கு 3 2 பாய் எல்லாமே முடிச்சிருவோமா? எப்படி வேணா ரெண்டாம் சொல்லண்டா. நீங்கள் ஒரு விலையை சொல்லி கொண்டு போங்க. நீங்கள் பெரிய வியாபாரிலாம். நீங்கள் எங்கே இருக்கு? நான் இங்கே தானே இருக்கேன். உள்ளூரில் விளையாடிட்டு இருக்காது. எப்படி வேணுமா பாய்? எதுவும் சொன்னாரா? விலை என்ன சொன்னாரு?
எடுத்து நமக்கு இது நிகழ்ச்சி அங்கே வந்துட்டு